எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் எடப்பாடி ஜோதிடர் சரவணன் பேசுகிறேன். குருவே சரவணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு பெண்ணின் ஜாதகம் ஆய்வு. என்ன ஆய்வு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெண் இன்னொருவரோடு வாழ்கிறது. களத்தொடர்பானா களத்தொடர்புன்னு வச்சுக்கலாம், ஊரறியன்னா ஊரறியும் வச்சுக்கலாம். கணவர் இருக்கும்போதே இன்னொருவருடன் வாழும் பெண் துணிச்சலா சமுதாயத்துக்கு எதிர்த்து வாழுது. இப்போ கணவர்கிட்ட பிரச்சனை வருமானா வரும், கணவரை மீறிக்குவாங்க. இப்படி ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா? அதாவது கணவர் இருக்கும்போதே இன்னொருவருடன் தொடர்பு உள்ள ஜாதகம், கணவர் இருக்கும்போதே இன்னொருவருடன் தொடர்பு உள்ள ஜாதகம் ஆய்வு அப்படி பார்த்துக்கலாம். இது உதாரண ஜாதகத்தோட பார்க்கலாங்க, அப்போதான் தெளிவாக புரியுங்க. ஜாதகத்தோட அடைவு சொல்லிடுறேன் பார்த்து. தனுசு லக்னம், 4 சந்திரன், 5 ராகு, 8 சுக்கிரன், 9 சனி, 10 சூரியன் புதன், 11 செவ்வாய் கேது, 12 குரு. தனுசு லக்னம். நவாம்சத்தை சொல்லிடுறாங்க. மீனத்துல செவ்வாய் குரு, மிதுனத்துல சனி, சிம்மத்துல ராகு, கன்னியில புதன், தனுசுல சுக்கிரன், மகரத்துல சந்திரன், கும்பத்துல சூரியன் கேது, மீனத்துல செவ்வாய் குரு. இப்போ இவங்களுக்கு எப்படி கணவர் இருக்கும்போதே இன்னொருவருடன் தொடர்பு ஏற்பட்டுச்சு. பெற்றோர்களால் பார்த்து செய்து வைத்த திருமணம், குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. குழந்தைங்க கல்யாண வயசெல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கூட 20 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளேயே இன்னொருத்தரோட தொடர்பு ஏற்படுது. ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதில் பாருங்க, தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் 10லிங்க சூரியனோட சேர்ந்துருக்காரு. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யாது. ஏன்? தனுசு லக்னத்துக்கு 7ல் புதன் இருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் கிடையாது, சூரியன் புதன் இருந்தால். ஆனால் தனுசு லக்னத்துக்கு 10ல் சூரியன் புதன் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யணும், அப்படிதானுங்க? ஆனால் இங்கே வேலை செய்யாது. ஏன்? அங்கே பாருங்க, சூரியன் புதனுக்கு 2 பேர்த்துக்கும் சனிக்கும் செவ்வாய் கேதுக்கும் நடுவு பாவகத்திரியிலேயே மாட்டிக்கிச்சுங்க. புதன் 7ஆம் இடத்துக்கு அதிபதி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி பாவகத்திரியில மாட்டிக்கிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய்க்கால். செவ்வாய் பாருங்க 11ல். 11ஆம் இடத்துக்கு அதிபதி பாருங்க 8ல் சுக்கிரன். 8ல் சுக்கிரன். 8ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல் உட்காந்துட்டாரு. 8ஆம் இடத்துக்கு அதிபதி 4க்கு போயிட்டாரு. 11ஆம் இடத்துக்கு அதிபதி 8க்கு போயிட்டாரு. 11 8 கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? 6 6 11க்கு அதிபதி. 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் 8ல் போய் உட்காந்து அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் 4ல் உட்கார்ந்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாதகருக்கு அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பலன் கொடுக்குறாரு. ஏன்னு கேளுங்க, சுகஸ்தானம் 4ஆம் இடம், அங்கே 8ஆம் இடத்துக்கு அதிபதி உட்காந்துட்டாரு. 11ஆம் இடத்துக்கு அதிபதி தான் இப்போ பலன் கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி இங்கே தான் பாவகத்திரியில் மாட்டிக்கிச்சு இல்லைங்களா? அவர் ஏறினதும் செவ்வாயுடைய கால். அப்போ 7ஆம் இடத்துக்கு கை வச்சு பாருங்க. 7ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும், மாரகஸ்தானமாக வரும். 11ஆம் இடம். அடுத்தது 6ஆம் இடம். 6 11 கூடிய செவ்வாய் பலன் தர மாட்டார். அவரு பாருங்க லக்னத்துக்கு 11ல் பகை வீட்டில் உட்காந்துருக்காரு இல்லைங்களா? அதனால 7ஆம் இடம் எப்படி ஸ்ட்ரென்த்து குறையுதுன்னு பாருங்க. அதனால தான் அவங்க புருஷன் இருக்கும்போது இன்னொரு புருஷனோட தொடர்புக்கு வராங்க. இப்போ அந்த தொடர்பு பகிரங்கமா இருந்தாலும் அது கள்ள தொடர்பு தான், கல்யாணம்லாம் கிடையாது. ரொம்ப சௌரியத்துக்கு இது மாதிரி பண்ணாங்க. ஏன்? அஷ்டமாதிபதி சந்திரன் 4ல் உட்காரும்போது அந்த அஷ்டமாதிபதினா என்னங்க? 8ஆம் இடம் பேராசை. பேராசை மட்டுங்களா? அவமானம், அசிங்கம், இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ அந்த அவங்களுடைய சுகஸ்தானம் எப்படி இருக்கும்? அந்த 8ஆம் இடத்தின் தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் 4ல் உட்கார்ந்துருக்காங்க. சந்திரன் சுகத்தை கொடுப்பாரு.
இப்போ அந்த சந்திரன் பாருங்க, ஏறின கால் என்ன பாருங்க, சந்திரன் புதன் கால். அந்த புதன்னா அப்ப அந்த சுகம் கணவர் இல்லாததுனால சுகத்தையும் அனுபவிக்கணும். ஆனா அந்த புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது 7ஆம் இடத்தை தான் ஆக்டிவேஷன் பண்றாரு. 7, 10. அப்போ அந்த 10ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்க, அந்த புதன் சந்திரன் நேருக்கு நேரா பார்த்துக்குது. எதுக்கு? அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி பாவகத்திரியில் போய் மாட்டி செவ்வாய் கால் வாங்கி சந்திரனால பார்க்கும்போது அந்த புதன் வந்து ஸ்ட்ரென்த்து தான் குறையும். சந்திரனுடைய சுபத்துவ பார்வை இருக்குது அப்படின்னாலும் அந்த கணவர் வந்து நல்லா தான் இருப்பார். சந்திரனுடைய சுப பார்வை இருக்கு அப்படின்னாலும் எதுக்குங்க? அந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன். அப்ப அந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் பார்க்கும்போது கணவர்கிட்ட எவ்வளவு பணம் வேணாலும் இருக்கலாம், அவர் நல்லா இருக்கலாம். ஆனாலும் இந்த பெண் வந்து, இந்த ஜாதகர், இந்த பெண் வந்து கணவர் கட்டுப்பட மாட்டாங்க. ஏன்? லக்னாதிபதி குரு, அவரு பாருங்க செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காரு 12ஆம் இடம் அயனசயன போகஸ்தானம். அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல இருக்கும் போது அதுக்கு வந்து சுபகிரகங்களுடைய பார்வை வேணுங்க. எந்த சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லை. அந்த குரு யாருடைய காலில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புதனுடைய காலிலேயே இருக்காருங்க. 4ஆம் பாகம் கரெக்டாக அந்த கடைசி பார்டர்லேயே வருது. அப்போ அப்படி வரும்போது அது என்ன ஆகுதுங்க? அந்த லக்னாதிபதி ஸ்ட்ரென்த்து தான் குறையும். பதகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஏறி 12ல மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. நட்பு வீட்டில் இருக்காருங்க. நட்பு வீட்டில் இருக்கும்போது லக்னாதிபதி நல்லா இருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து கணவர் பார்ட்னராக இருந்தாலும் கூட பார்ட்னருக்கு அங்கே வழி இல்லை. பார்ட்னர் ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் அவங்க வந்து அந்த பார்ட்னர் தேவை, இன்னொரு பார்ட்னர் வேணும் அப்படிங்கிற மாதிரி போகுது. கரெக்டுங்களா நான் சொல்றது? லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சாரத்திலே உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ அவங்களுக்கு 7ஆம் இடத்துடைய தன்மையை லக்னாதிபதி வேலை செய்ய வைப்பாரு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி பாவகத்திரியில போய் மாட்டிக்கிட்டாரு, செவ்வாய் காலிலேயே இருக்காரு. இப்போ இந்த லக்னாதிபதியும் செவ்வாயுடைய வீட்லேயே இருக்காரு. ஆனால் 7ஆம் இடத்துக்கு அதிபதி கணவர் வந்து அங்கே போதுமான இது அவங்களுக்கு இல்லாததுனால இன்னொரு பக்கம் உறவை ஏற்படுத்திக்கிறாரு. அதே மாதிரி பாருங்க, இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனியுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு வரும்போது சனி பார்த்தா அந்த பாவகம் வந்து பாதிக்கும்னா பாதிக்கும். ஆனா சனியுடைய வீட்டையே சனி பார்க்கும்போது அந்த பாவகம் ஸ்ட்ரென்த் ஆகுது. நம்ம நினைச்சுக்கிறோம் சனியுடைய பார்வை வந்து ஒரு பாவகத்தினுடைய பலனை ஜாதகர் கொடுக்காதுன்னு தான் சொல்றோம், அசுப பலன் தான் சொல்றோம். ஆனா கும்ப வீடு அப்படிங்கும்போது இவங்களுக்கு தனுசுக்கு 3ஆம் இடம், கும்ப வீட்டை அந்த சனி பகவான் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த 3ஆம் இடத்துல வீரிய பலன் ஜாதகருக்கு கிடைக்கும். ஆனா நல்லா இருக்காது. அப்படிதான் அர்த்தங்க. புரியுதுங்க? சனியுடைய பார்வை அதனாலதான் 1க்கு 2 அப்படி 3ஆம் இடத்துடைய வீரியம் தர்மத்துக்கு புறம்பா அந்த பயன்படுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். 3ஆம் இடம் பலம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. சனியுடைய பார்வையில பாருங்க எவ்வளவு ரகசியம் இருக்கு. அதனாலதான் அந்த ராசி பலன் அதெல்லாம் பாடும்போது கும்பத்தை சனி பார்க்கும்போது கும்பம் வந்து பாதிச்சிருச்சா, அது கும்பம் பாதிக்கலையா? ஒரு சில ஜோசியக்காரங்க கும்பத்தை பாதிச்சிருச்சுங்கிறாங்க, ஒரு சில ஜோசியக்காரங்க கும்பத்தை வலிமை பெறுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ரெண்டுமே உண்மைதான். பாதிக்குது. எதை பாதிக்குது? திருட்டுத்தனமா இருக்கிற சுகத்துக்கு சப்போர்ட் பண்ணது சனி பகவான். திருட்டுத்தனமா இருக்கிற சுகத்துக்கு சப்போர்ட் பண்ணது சனி பகவான் பார்வை. அப்போ ஸ்ட்ரென்த் ஆகுது. துணிச்சலா ஊருக்கு தெரிஞ்ச மாதிரியும் கூட அவங்க அப்படியே வாழ்வாங்க. பெண் ஜாதகமாக இருந்தாலும் அப்படிதான். என்ன பண்ண அது மாதிரி நான் எதுக்கு இதை போட்டு காமிச்சேன் அப்படின்னா, கணவர் இருக்கும்போது இன்னொரு ஆணோட தொடர்பு இருக்கணும்னா 7ஆம் இடம் பாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கக்கூடிய அந்த புதனே வந்து பாருங்க பலன் கொடுக்க முடியாது. பாவக்கத்திரியினுடைய பாதிப்பை பாருங்க எப்படின்னு. நிறைய பேருக்கு பாவக்கத்திரியில இருந்தா என்ன பண்ணுன்னு சொல்லி குழம்புவாங்க. இப்போ ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க? பாவகத்திரியில மாட்டிக்கிட்ட கிரகம் ஆட முடியாம அசைய முடியாம ஒரு ரூமுக்குள்ள விட்டு சாத்தியாச்சும்பாங்க. இப்படிதான் மொட்டையே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கனால எல்லாத்தையும் உடச்சு சொல்ல முடியாது இல்லைங்களா? பாவகத்திரியில மாட்டின கிரகம் அந்த பாவத்தின் பலன் ஜாதகருக்கு இல்லை.
பாவகத்திரியில மாட்டின அந்த கிரகம் அந்த பாவத்தினுடைய பலன் ஜாதகருக்கு இல்லை. அப்ப 10ல உட்கார்ந்துருக்காரு, தொழில் கொடுக்கணுமானா தொழில் கொடுப்பாருங்க. 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் கொடுத்துருவாருங்க. 8ல உட்கார்ந்து 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் 8, 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அவரு போய் 8ல உட்கார்ந்துருக்காரு. 11ஆம் பாவகத்தின் வழியா அவங்களுக்கு அந்த தொழிலுக்கு உண்டான பணம் வந்துருங்க. நான் சொல்றது கரெக்டு தானுங்க? தப்பு இருந்தா சொல்லுங்க, தப்பா பேசியிருந்தா சொல்லுங்க. நேரில் நிறைய பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரியான வெளிப்படையாக உங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன். பாவகத்திரியில் இருக்க கிரகம் என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்களா? நீங்களே சொல்லுங்க. அப்படியே சொன்னாலும் பீஸ் வாங்கிட்டு ரூமுக்குள்ளே தான் சொல்லுவாங்க. 10 பேர்த்த வச்சு தான் சொல்லுவாங்க. பப்ளிக்காக இந்த அளவுக்கு சொல்கிறாங்களாங்க. நிறையா பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க, நன்றிங்க. ஓம் நம சிவாய. குருவே சரணம்.